தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி போடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று. கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும். வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை. பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. ராஜேஷ், எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்பா. அம்மா, அந்த பொண்ணுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தியா? இல்ல ராஜேஷ், பேங்க்ல போய் பணம் எடுக்க முடியல. வீட்டுல ரொக்கமா அவ்வளவு பணமும் இல்ல. அதனாலதான் கொடுக்க முடியாம போயிடுச்சுப்பா. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? பேங்க்ல பணம் எடுக்க முடியாட்டி என்ன, நகையை அடகு வச்சாது கொடுத்துருக்க வேண்டியதானே? இப்படி பண்ணிட்டியம்மா. அந்த பொண்ணு வேலைக்கு சேர்றதுக்கு பணம் தரேன்னு சொல்லி ராஜா கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். இனி நான் எப்படிமா அவன் மூஞ்சில முழிப்பேன்? பாத்தியாமா, சொன்ன சொல்ல தவறக்கூடாதுன்னு என் மக எவ்வளவு உறுதியா இருக்கான் பாத்தியா? யாருமா அவங்க? அம்மா பானு,
நீயே சொல்லுமா. வணக்கம் சார். நீங்க யாருக்கு பணம் கொடுக்க சொல்லி உங்க அம்மா அனுப்புனீங்களோ அந்த அதிர்ஷ்டசாலி பொண்ணு நான் தான் சார். என் பேரு பானு, ராஜாவோட சிஸ்டர். தேங்க்ஸ் சார். ப்ளீஸ்மா, தேங்க்ஸ் சொல்லி என்ன அந்நியப்படுத்திடாத. நானும் எங்க அம்மாவும் உன் குடும்பத்துல இருக்கிறதா நினைச்சுக்க. சார், நான் தேங்க்ஸ் சொல்ல வந்தது எனக்கு கிடைச்ச பணத்துக்காகவோ வேலைக்காகவோ மட்டும் இல்ல. எங்க அண்ணனோட உயிரை காப்பாத்தினதுக்காக தான். எங்க குடும்பமே உங்களுக்கு வாழ்க்கை பூரா கடமைப்பட்டிருக்கு சார். பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத. ராஜா ரொம்ப நல்லவர். அவருக்காக நான் செஞ்சதா நினைச்சுக்கேன். அம்மா உங்க கேஸ பத்தி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார். கவலைப்படாதீங்க, எல்லா தடையும் உடைச்சிட்டு நான் வெளியே வருவேன். வந்து உங்க அண்ணனுக்கு விடுதலை வாங்கி தருவேன். இட்ஸ் a promise. ரொம்ப நன்றி சார். டேய் மச்சான், வேலை கிடைச்சதுக்கு ஸ்வீட்லாம் இல்லையா? டேய், எனக்கு எதுடா வேலை? உன் கூட இப்படி சுத்திக்கிட்டு இருக்க வரைக்கும் எனக்கு ஜென்மத்துக்கும் வேலை கிடைக்க போறது இல்லடா. சரி வேணா விடு, நீ தான் ஸ்வீட் கொடுக்கல. அட்லீஸ்ட் வேலை கிடைச்சுங்களாவது ஸ்வீட் கொடுக்கலாம்ல. ஸ்வீட் கொடுக்கலாலும் பரவாயில்ல, ஸ்வீட்டா 2 வார்த்தை பேசலாம்ல. அவங்க எப்படிடா பேசுவாங்க? அவங்க இமேஜ் கெட்டுடாது. ஆமா, என்ன வேலை கிடைச்சிருக்கான்? டீச்சர் ஆமாடா. கொடுத்து வச்ச பசங்க அடிக்கும் போது அவங்க கை மேல போடும்ல. டேய், இப்பவே அடி விழ போகுதுன்னு நினைக்கிறேன். நான் ரெடி மச்சி. அந்த பூக்கரை என் மேல பட்டா எவ்வளவு ஜிவ்வுன்னு இருக்கும் தெரியுமா? அப்ப எனக்கு? ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? உன் கூட விளையாட ஆசைதான், ஆனா ஆட்டத்துல என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறியே. ஓவரா பேசுனீங்கன்னா நடக்கிறது வேற. சொல்லிட்டேன். ஏய், என்ன ரொம்ப சிலுத்துக்கிற? ரோட்டுக்கு பொண்ணுங்க வந்தா 4 வார்த்தை பேசத்தான் தோணும். எதுவுமே காதுல விழக்கூடாதுன்னா மகாராணி மாதிரி வீட்டுக்குள்ளே போத்திட்டு இருக்க வேண்டியது தானே. இதுக்கே ஃபீல் பண்றிய கண்ணு? 2 பசங்க நாங்க, எங்களையே சமாளிக்க கஷ்டப்பட்டா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது 30 பசங்க எப்படி சமாளிப்ப? அதெல்லாம் சமாளிச்சிடுவாங்கடா. ஆளை பார்த்தாலே தெரியுதுல்ல, அவங்க எத்தனை பேரையும் சமாளிப்பாங்கடா. இதுக்கு மேல பேசுனீங்க செருப்பு பிஞ்சு போயிடும். என்ன போனா போதும் டச் பண்ணாம பேசிட்டு இருந்தா செருப்பு அது இதுன்னு பேசிட்டு இருக்க? You shut up bloody rascal. ஏய், என்னடி ஓவரா சீனா போடுற? செய்ய மாட்டேன்னு நினைச்சியா? உங்களை ரொம்ப பேசுன செருப்பு பிஞ்சிடும். இதுக்கு மேல என்கிட்ட வச்சுக்கிட்ட செருப்பாலே அடிப்பண்டா. ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஏய், என்ன நம்ம கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போறா? அவளை விடக்கூடாதுடா. இப்ப என்ன பண்ண போற? வீடு பூந்து தூக்க போற. டேய் வேணாண்டா. டேய், நீ சும்மா இருடா. அவன் அண்ணன் ராஜா ஜெயில இருக்கான். வீட்டுல ஆம்பளைங்க யாருமே இல்ல. நம்மள தட்டி கேட்கறதுக்கு தில்லு யாருமே இல்ல. ஆம்பளைனா யாருன்னு நான் காட்டுறேன் அவளுக்கு. டேய் மச்சி, வேணாண்டா. தைரியமா வாடா. லைட்டா மிரட்டி பார்ப்போம். சந்தர்ப்பம் கிடைச்சா அப்புறம் பார்த்துக்கலாம். வாடா. பானு அன்னைக்கு உங்க மகனை பத்தி ஃபுல்லா புகழ்ந்துகிட்டே இருந்தா. ஜெயில பார்த்தப்போ அவ்வளவு அன்பா பேசினாராமே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என் மகன் அப்படித்தாம்மா. யாரையாவது பிடிச்சு போயிட்டா உயிரையே கொடுப்பா. அவனுக்கு ராஜாவை ரொம்ப பிடிச்சு போச்சான். அதனாலதான் உங்க குடும்பத்தை தான் குடும்பமா நினைக்க ஆரம்பிச்சிட்டான். என் புள்ள ஜெயிலுக்கு போனதுல இருந்து சரியான துணை இல்லாம நாங்க கண் கலங்கி போயிருந்தோம்.
நல்ல வேளையா இப்ப நீங்க கிடைச்சிருக்கீங்க. இந்த வழியா போயிட்டு இருந்தேன். ம். அப்போ உங்க ஞாபகம் வந்துச்சு, அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, பானு எங்க போயிருக்காமா? ஆ, வர்ற நேரம்தாம்மா. என்னவோ தெரியல, இன்னைக்கு லேட் ஆகுது. பானு ரொம்ப தங்கமான பொண்ணுமா. அன்னைக்கு என் கூட ஜெயில்ல என் மகனை பார்க்க வந்தார்ல, அப்ப பேசிக்கிட்டே போனோம். உங்க குடும்பத்தை பத்தி கதை கதையா சொல்லிட்டே வந்தா. உங்க மேலயும் உங்க பையன் ராஜா மேலயும் அவ எவ்வளவு பாசம் வச்சிட்டு இருக்கா தெரியுமா? ஆமாம்மா, நான் சேர்த்து வச்சிருக்கிற சொத்தை என் பையனும் பொண்ணும் தாம்மா. 2 பேருமே தங்க கட்டிங்க. ஒரு அம்மாவா என் பிள்ளைங்களை நல்ல விதமா வளர்த்திருக்கேங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கண்டிப்பாமா, அதானே நம்ம கடமை. பானு மாதிரி ஒரு பாசமான பொண்ணு மகளாவோ மருமகளாவோ வீட்டுல இருந்தா வேற எதுவுமே வேண்டாம். எல்லாமே கிடைச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கும். என்னம்மா, என்னாச்சு? என்னாச்சு? அம்மா, யாரோ ரவுடி பசங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராங்கம்மா. யாருமா? தெரியல மேடம். பஸ் ஸ்டாப்ல இருந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, யாரா இருந்தாலும் வரட்டுமே, நான் பாத்துக்கிறேன். யார் நீங்க? பானு இல்லையா? எதுக்கு? என்ன வேணும் உங்களுக்கு? நாங்க யாரு இங்க இருக்கட்டும், நீங்க யாரு? ஹலோ, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. முதல்ல கீழே பானு இருக்காளா? நான் கேட்டல, முதல்ல கீழே இருங்க. ஐயோ, உன்கிட்ட என்ன பேச்சு? ஏய் பானு, வெள்ள வாடி. டேய், உங்களுக்கெல்லாம் மரியாதை தெரியாதா? ஏன் நீ கத்து கொடுக்க போறியா? ஏய் வாடா, உள்ள போலாம். ஏய், ஒரு அடி எடுத்து உள்ள வச்சினா பிச்சிடுவேன் பிச்சி. எங்க செஞ்சு பாரு. ஏய் போடா. போங்கடா. நான் யாருன்னு தெரியுமா? இன்ஸ்பெக்டர் ராஜேஷோட அம்மா. ஒரு போன் பண்ணா போதும், போலீஸ் படையே வந்து உங்களை பொறுக்கி எடுத்துட்டு போய் இடுப்பு எலும்பு உடைச்சிடுவாங்க தெரியுமா? ரோட்ல ஒரு பொண்ணு நடந்து போனா உங்களுக்கு கேவலமா தெரியுதா? இனிமே உங்களை இந்த பக்கம் பார்த்தா பிச்சு போடுவேன் பிச்சு. போங்கடா, போங்கடாங்கறல. வாடா போயிடலாம். ராஜேஷுக்கு தெரிஞ்சவங்களாமா. எதுக்குடா ரொம்ப? வாடா மச்சான், டேய் வாடா. டேய் முறைச்சு வேற பாக்குறாங்க. நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்னம்மா, பயந்துட்டியா? என்னம்மா பண்றது? இந்த ஏரியா ரொம்ப மோசம். வயசு பொண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்க வேண்டி இருக்கு. அம்மா, மேடத்துக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? அதெல்லாம் நான் சாப்பிட்டேம்மா. பானுக்கு சாப்பிட ஏதாவது கொடுமா. நான் ஒண்ணு சொல்லட்டுமாம்மா? சொல்லுங்கம்மா. தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த ஏரியா சரியில்லைன்னு சொல்றீங்க. ராஜா வேற வீட்டுல இல்ல. இன்னைக்கு நடந்ததை நானே நேர்ல பாத்துட்டேன். அதனால மேடம், ராஜா ரிலீஸ் ஆகுற வரைக்கும் என் கூட வந்து இருங்களேன். பானுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். என் மகன் இல்லாம நானும் வீட்டுல தனியா தான் இருக்கேன். வீடு பெருசா இருக்கு, தங்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு. நீங்க அங்க வந்துட்டா எனக்கும் பேச்சுவார்த்தைக்கு ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி இருக்கும். என்னம்மா சொல்றீங்க?
அது இல்லம்மா, வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு நான் எப்படி? தப்பே இல்லம்மா, என்ன உங்க சொந்தக்காரியா நினைச்சுக்குங்க. எல்லாம் லேடிஸா தானே இருக்க போறோம். அதுக்கு இல்லம்மா, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்னுதான். ஒரு சிரமமும் இல்ல, நிறைஞ்ச மனசோட தான் சொல்றேன். நல்ல முடிவா யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நாளைக்கு நீங்க வந்துடலாம். என்னம்மா பானு? வாங்க மாமா. மாமா அடைச்சலாம். மாமா உட்காருங்க மாமா. நீங்க உட்காருங்க மாமா. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. அம்மா என்னப்பா? இங்க வாங்கம்மா. யார் வந்திருக்காங்க பாருங்க. இந்த வந்துட்டேன். நல்லா இருக்கே செல்லம். அடடே, வணக்கம்மா. வாங்க சம்பந்தி வாங்க. என்ன நீங்க இப்படி படக்குன்னு வந்து நிக்கிறீங்க? ஒரு போன் பண்ணிருந்தீங்கன்னா பையனை பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பால. பரவாயில்ல சம்பந்திமா. அத்தை, சமையல் வாசல்ல தூக்குது. நீங்களே பண்ணிட்டீங்களா? என்னடா மணி இப்படி கேக்குற? இத்தனை நாளா நானே தானே அல்லாடிக்கிட்டு சமையல பண்ணிட்டு இருந்தேன். பழக்க தோசம் அப்படியே வந்துருச்சு. இனிமே இதெல்லாம் விடுங்க அத்தை. நான் வந்துட்டேன்ல, இது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நீங்க எந்த வேலையும் இனிமே செய்ய வேண்டாம். சரிடி அம்மா. ஏங்க, இன்னும் அந்த ஏசி கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? அந்த கம்பெனில இல்ல மாலதி, இப்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்ப வேற கம்பெனில. இவன் வேலை தேடிக்கிட்டே தான் இருக்கான், கிடைக்கல. சரி அத்தை, சீக்கிரம் வேலை கிடைச்சிரும். என்னங்க, நம்ம அனுவை ஏதாவது ஸ்கூல்ல சேர்த்து விடணுங்க. அட்மிஷன் குடுக்கற டைம் தான், சீக்கிரம் வாங்கிடுங்க. சரி மாலதி, நல்ல ஸ்கூலா பார்த்து சேர்த்துடலாம். அத்தை, அந்த மகளிர் குழு யார் நடத்துறா? ராதா அக்கா தானே? முதல்ல அதுல சேரணும். சம்பந்திமா, என் பொண்ணு புகுந்த வீட்டுல இப்படி இருக்கிறத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த வீடு என்னதான் பிறந்த வீடா இருந்தாலும் வாயே திறக்க மாட்டா. ஆனா இங்க பாருங்க, அவளோட வீடுங்கிற உரிமையில எப்படி எல்லாம் பேசுறா. இப்படி சந்தோஷமா இருக்க வேண்டியவளை நாம இத்தனை நாளும் பிரிச்சு வச்சுட்டோமே. என்ன பண்றது சம்பந்தி, எல்லாம் நேரங்காலம்தான். இத பாருங்க, இனிமே நீங்க உங்க பொண்ணை பத்தி கவலையே பட வேண்டாம். இவளை நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள, கேட்க மறந்துட்டேன். வரும்போது வெளியில பார்த்தேன், உங்க பைக்கை காணுமே. எந்த பைக் மாமா? அதான்டா, உன் கல்யாணத்துக்கு சீர் வரிசையா ஒரு பைக் கொடுத்தாங்கல்ல, அதத்தான் உரிமையோட கேக்குறாங்க, காணமேன்னு. சொல்லுப்பா. அதுவா? சர்வீஸ்க்கு விட்டுருக்க மாமா. நிறைய பாஸ் போயிடுச்சு, ரொம்ப மக்கர் பண்ணுது. வித்திருப்பார் போல, இன்னும் போய் சொல்றது விடல. என்ன மாமா, ஏதாவது சொன்னீங்களா? ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, மாலத்திய பாத்துக்குங்க. சரி மாமா. ஆமா மாலத்தி, நான் கிளம்புறேம்மா. என்னப்பா, வந்த உடனே கிளம்பணுமா? இருந்து சாப்பிட்டு போங்கப்பா. பரவாயில்லம்மா, இன்னொரு நாள் வரும்போது சாப்பிட்டுக்கிறேன். சம்பந்திமா, நான் கிளம்பட்டுமா? என்ன சம்பந்தி நீங்க, பொண்ணு சொல்லியே கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் சொல்லியா கேட்க போறீங்க? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்கம்மா, வரேம்மா. வரேன் மாப்பிள்ள. வாங்க மாமா. அனுப்பிட்டு வராத. வரேம்மா. பத்திரமா இருமா. பார்த்து போயிட்டு வாங்கப்பா.
அனுப்பிட்டியாமா உங்க அப்பாவை? அனுப்பிட்டேன் அத்தை. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இத்தனை நாள் இருந்த வைராகியத்தை எல்லாம் விட்டுட்டு இவ்ளோ தூரம் எனக்காக இறங்கி வந்தீங்க. நகையெல்லாம் வேண்டாம், என் மருமக வந்தா போதும்னு சொன்னீங்களே, உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மனசத்தை. போடி 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 பொசக்கட்டவள. இத பாரு, தங்கத்தை விட நீ ஒன்னும் ஒஸ்தி கிடையாது. உன்னை வச்சு ஒரு ஊறுகாய் பாக்கெட் கூட வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியாதா? வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.